Hello students, welcome back to the social class 7 history chapter 5 rulers and buildings. Okay, already we saw the first two videos. In that we have discussed about some old rulers and buildings. Okay, then we have discussed about engineering skills and construction. The next one, temple construction in the early 11th century, building temples, marks and thanks. Then lastly we have discussed about why were temples destroyed. Okay, right now we are going to discuss about gardens, domes and forts. Do you know what is mean by gardens? Yes, gardens mean தோட்டம் சொல்லுவாங்க. Domes mean கல்லறை, தென் ஃபோர்ட் மீன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பீரியடில் இருந்தப்போ ஸோ அங்கே அந்த கார்டன்ஸ் அண்ட் டியூம்ஸ் அண்ட் ஃபோர்ட் இதெல்லாம் வந்து எந்த ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த ரூலர் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் சி. அண்டர் த முகல்ஸ் architecture became more complex. Babur, Humayun, Akbar, Jahangir and especially Shah Jahan were personally interested in literature, art and architecture. In his autobiography, Babur described his interest in planning and laying out former gardens placed within rectangular walled enclosure and divided into 4 quarters by the artificial channel. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முகல் அவங்களுடைய பீரியடில் என்ன அப்படின்னாக்கா அந்த ஆர்கிடெக்சர் அப்படின்றது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்னாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் அப்போ வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். ஓகேவா? எஸ்பெஷலி ஷாஜகான் இருக்கார் இல்லையா? ஸோ இவருக்கு வந்து பர்சனலாக எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா லிட்ரேச்சர் அண்டு ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், பாபர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் வந்து அவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ஆர்கிடெக்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததால் நிறைய வந்து இந்த ஆர்கிடெக்சர் இந்த கட்டிடக்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பர்சனலாக இவர் ஒரு பிளான் பண்ணி ஒரு கார்டன் ஒன்று மேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த கார்டன் தான் இங்கே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கார்டன் வந்து எப்படி வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதில் வந்து ஒரு 4 வால்ஸ் வந்து அந்த வால்ஸ் வந்து எதை வச்சு மேக் பண்ணுது அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய வால்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்டனை வந்து 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. பை அது எதன் வழியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சேனல், அதாவது ஒரு சின்ன சின்ன ஓடைகள் மேக் பண்ணி அதை வந்து ஒரு நிறைய 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் these gardens were called the Chauhar Baha, 4 gardens because of their symmetrical division into quarters. Beginning with Akbar, some of the most beautiful Chauhar Baha were constructed by Jahangir and Shah Jahan in Kashmir, Agra and Delhi. அதாவது இப்போ இந்த 4 டிவிஷன்ஸாக மேக் பண்ணி ஒரு கார்டன் மேக் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கார்டன் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாஹ பஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாஹ இஸ் நத்திங் பட் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. பஹா அப்படின்றது கார்டன், தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, 4 பிரிவுகளாக பிரித்து கட்டப்பட்ட ஒரு தோட்டத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க, சாஹ பஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாபர் வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பில்ட் பண்ணாலும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த ரூலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் அக்பர் அண்ட் ஜஹாங்கீர், ஸோ ஷாஜகான் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நிறைய பிளேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டன்லாம் நிறைய மேக் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி காஷ்மீர், ஆக்ரா, தென் டெல்லி. ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து இந்த டைப்பில் நிறைய கார்டன் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் there were several important architectural innovation during Akbar's region. For inspiration, Akbar's architects turned into the domes of his Central Asian ancestors. Taimur, the central towering dome and the tall gateway became an important aspect of Mughal architecture, first visible in Humayun's dome. It was placed in the center of the huge formal Chahar Baha and built in the tradition known as the 8 Paradise. The center was surrounded by 8 rooms. The building was constructed with red stone edged with the white marble. ஸோ அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா, அக்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ரீஜன்லேயே வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பில்டிங்ஸ் அண்ட் இந்த மாதிரி கார்டன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஸ்டைல்லாம் வந்து அவருக்கு அந்த ஐடியா எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய ஆன்சஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது தைமூர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டைல்லேருந்து கொண்டு வந்து கட்டப்பட்டதான் இந்த சாகர் பஹா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து எதில் வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஹியூமன் டியூம் இருக்கு இல்லையா, அவருடைய கல்லறையில் நிறையவே நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த
ஹிமாயின் டியூம் இருக்காங்க இல்லையா, இவருடைய அந்த கல்லறையை வந்து எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாஹபஹா அந்த ஸ்டைலில் தான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்க முடியும், முன்னாடி வந்து கார்டன் அப்படின்றது சாஹபஹான்னு சொல்லுவாங்க, அந்த சாகர் அப்படின்றது 4 பார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், ஒரு ஆர்டிஃபிஷியல் சேனல் வச்சு ஒரு 4 இதுவாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து அந்த கல்லறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த கல்லறை வந்து எதை வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8 பாரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 பாரடைஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாரடைஸ் அப்படின்னு சொர்க்கம் சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த டியூம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு 8 ரூம்ஸ் இருக்கும். ஓகேவா. அந்த 8 ரூம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த 8 சொர்க்கங்கள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த ரெட் ஸ்டோனை வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அதனுடைய எட்ஜிலலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் மார்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், it was during Shah Jahan's region that the different elements of Mughal architecture were fused together in their grand harmonious synthesis. His region witnessed a huge amount of the construction activity, especially in Agra and Delhi. The ceremonial hall of the public and the private audience, Diwan ki Khas or Ham, were carefully planned. This court were also described as richly stood or the 40-pillared halls placed within a large country yard. அதாவது டூரிங் ஷாஜகான் பீரியட். ஓகேவா. இவருடைய பீரியடில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வந்து ஆர்கிடெக்சர், அதாவது பில்டிங்ஸ்லாம் நிறைய வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா. எஸ்பெஷலி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ரா அண்ட் டெல்லியில் நிறைய வந்து இவருடைய பீரியடில் பில்டிங்ஸ் மேக் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செரிமனியல் ஹால் அப்படின்றது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மண்டபம் அங்கெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த பீரியடில் இருந்த ஒரு சில அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஹால் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படி திவான் கி காஸ் ஆர் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பிளேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வரைக்குமே இது வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பில்ட் பண்ணது கிடையாது. ஓகே. மேற்கூரைகள்லாம் கிடையாது. ஓகேவா. ஆஃப்டர் த ஷாஜகான் பீரியட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப வெல் பிளான் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அந்த பில்டிங்கை வந்து மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தட் ஒன் இஸ் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா பெரிய கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து மக்கள் வந்து ஒன்றா கேதர் ஆகி ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் Shahjahan's audience hall were specially constructed to resemble the mosque. The pedestal on the which his throne was placed in the frequently described as the Qibla, the direction faced by the Muslim at prayer. Since everybody faced the direction when court was in the section, the idea of the king as the representative of God on the earth was suggested by these architecture features. அதாவது இப்போ இந்த ஷாஜகான் ஆடியன்ஸ் ஹால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் ஒரு ஹால் வந்து பில்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பில்டிங் வந்து என்ன ஸ்டைலில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்க். ஓகேவா. ஸோ இவங்களாம் வந்து யார் அப்படின்னா முஸ்லீம்ஸ் இல்லையா. ஸோ முஸ்லீம்ஸ் எங்கே போவாங்க அப்படின்னா மாஸ்க். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டெம்பிளுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், மாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஸோ காட் எங்கே இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரேயர் பண்ணுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முஸ்லீம்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த மிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸு காடு வந்து என்ன பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது இந்த ஷாஜகான் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா அவர் ஒரு ரூலர். அவருடைய த்ரோன், அவருடைய அரியாசனம் வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மிக்கா. ஓகேவா. அப்போது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு காட் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா ஒரு கிங் ரூபத்தில் நமக்கு தெரிய வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ அந்த கிங் அப்படின்றது தான் அந்த earthல இருக்கக்கூடிய ஒரு காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்போ இருந்த ரூலர்கள்லாம் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் த கனெக்ஷன் பிட்வீன் த ராயல் ஜஸ்டிஸ் அண்ட் த இம்பீரியல் கோர்ட் வாஸ் எம்பசைஸ்டு பை ஷாஜகான் இன் ஹீஸ் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் கோர்ட் இன் த ரெட் ஃபோர்ட் அட் டெல்லி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஒரு மக்களுக்குள்ள கோரிக்கையாகட்டும் ஒரு 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 நியூ சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வேணும் இல்லையா. அப்போ தான் வந்து பீப்புள் அங்கே ஒன்றா கேதர் ஆவாங்க. ஸோ அதைப்படி பில்ட் பண்ணப்படுற ஒரு கோர்ட். ஓகேவா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட். இப்போ நம்ம டெல்லியில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்போ தான் வந்து அந்த ஷாஜகான் பீரியடில் இந்த கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் பிஹைண்ட் த எம்பரர்ஸ் த்ரோன் வாஸ் த சீரியஸ்
Pindadara inlays depicted the legendary Greek god the Orpheus playing in the lute. It was believed that the Orpheus music would calm ferocious beats until they realized together peaceably. And the construction of the Shah Jahan's audience hall aimed to communicate in the king's justice and treat high or and the low has the equal where all the living together in the harmony. ஸோ அதாவது இப்போ இந்த எம்பரர் இருக்கார் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவருடைய த்ரோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கலைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென் பிண்டாடாரா. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ஒரு வகையான இந்த பீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பவளங்கள் மணிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பதித்து என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க, லைக் ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி. ஓகேவா. ஸோ அதில் வந்து என்ன ஒரு உருவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக் காட், அவருடைய பேர் என்ன அப்படின்னு ஆர்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஏன் வந்து அவருடைய ஃபேஸை வந்து அதில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு கிரேட் காட். அவர் வந்து அந்த லூட் இருக்கு இல்லையா, லூட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அனிமல்ஸ் அப்படின்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைகர் இருக்குது, டைகர் ஒரு லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா டீர் என்ன பண்ணும், ரொம்ப பயந்துக்கிட்டு ஓடும் இல்லையா. பட் இவருடைய மியூசிக்கை கேட்கும் போது இந்த டீர் அண்ட் இந்த லைன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிங் இருக்கார், ஒரு கிங்குக்கு முன்னாடி ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து லோயர் கேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அப்பர் கேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா ஈக்குவல் தான். யாருமே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்றது கிடையாது, எல்லாமே ஈக்குவல் அப்படின்றத வந்து சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் இவருடைய ஏர்லி ஷாஜகான் ரீஜியனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவருடைய கேபிட்டல் அப்படின்றது என்னது, ஆக்ரா. ஓகேவா. ஷாஜகானோட கேபிட்டல் என்ன அப்படின்னாக்கா ஆக்ரா. அங்கே இருக்கக்கூடிய நோபல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடுலாம் எங்கே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது பேங்க் ஆஃப் ரிவர் யமுனா. ஓகேவா. யமுனா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து அங்கே இருக்கக்கூடிய நோபல்ஸோட வீடெலாம் இருக்குது. அந்த ஹவுஸ் வந்து எஸ்பெஷலி எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாஹபஹா. ஓகேவா. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கார்டன் இருக்கும். அதாவது எந்த ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சாஹர்பாகா 4 டைப்ஸில் வந்து 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. தென் செகண்ட் ஒன் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஹவுஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது அப்படின்னா ஆற்றங்கரை ஓரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தோன் இந்த பீரியடில் வந்து என்ன அப்படின்னாக்கா இவருக்கு வந்து அந்த பிளேஸை வந்து எப்படியாவது இவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த யமுனை ஆற்று இருக்குது இல்லையா, அதை வந்து இவருடைய கண்ட்ரோலுக்கு வருது. யார் அப்படின்னா ஷாஜகான். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா தாஜ்மஹால் ஒன்று மேக் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ தாஜ்மஹால் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா ஆக்ராவில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து எந்த ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாஹபஹா. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் 4 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நிறைய வந்து எப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் சேனல்ஸ். ஓகேவா. ஓடைகள் மாதிரி பிரித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்கும், கார்டன் இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டாக தான் வந்து தாஜ்மஹால் இருக்கும். தென் அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த யமுனா ரிவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் ரீஜன் அண்ட் எம்பரர். ஸோ இங்கே என்ன அப்படின்னா இப்போ இந்த எம்பரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் அது வந்து எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா எல்லா பிளேஸுமே வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒருத்தங்களுடைய ட்ரெடிஷனை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மூலயமா நிறைய வந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்லாம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த முகல்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க யூஸ் பண்ண ஒரு சில ஆர்கிடெக்சர் அந்த கட்டிடக்கலைகள்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா மற்ற ரூலர்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து ஒருத்தவங்களுடைய கல்ச்சரை வந்து இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே விஜயநகரா இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிஃபண்டா ஸ்டேபிள்ஸ் இருக்குது. ஓகேவா. தென் யானை தொழுவம் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த விஜயநகரா அவங்க வந்து இந்த முகல்ஸோடைய ஒரு பில்டிங்ஸை வச்சு அதனுடைய ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில டெம்பிள்ஸோ இருக்கட்டும் இல்லை வந்து மசூதியாக இருக்கட்டும் இல்லை சர்ச்சாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ரூலர் பில்ட் பண்ணதை வச்சு அதை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய பில்டிங்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இப்போ வந்து ஒரு சர்ச்சுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். தென் வந்து ஒரு டெம்பிளுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், மசூதினுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா. இதை வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்க் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு சில
சில ஸ்டைல்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கிராஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன். தென் அப்போ இந்த முகல்ஸ் ரூலர் எல்லாமே எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இவங்களை பார்த்து வந்து மற்ற ரூலர்ஸ் வந்து பில்டிங்ஸ் மேக் பண்ணது இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு சில வந்து பில்டிங்ஸை பார்த்து இவங்க ஒரு சில பில்டிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பங்களா டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெங்கால் டோம் அப்படிதான் பங்களா டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அக்பருடைய கேபிட்டல் பெட்பூர் சிக்ரி மெனி பில்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னாக்கா இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜராத் அண்ட் மால்வாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அக்பர் அவருடைய கேபிட்டலில் நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த முகல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலராக வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு ஸ்கில்லில் வந்து ரொம்ப வெல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ரூலிங் பவர் அப்படின்றது குறைஞ்சாலும் அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்கில் அப்படின்றது இன்னுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருந்திருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், திஸ் லெசன் இஸ் ஓவர். We will see you on the next class. Okay, thank you to all.